வெல்கம் டு இந்தியன் ஆத்தனிக் ரெசிபி. நான் உங்கள் கௌரி சங்கரி. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது காடை மிளகு வறுவல். இதை டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். 4 காடை வாங்கியிருக்கேன். இப்போ அதில் மஞ்சத்தூள், உப்பு, தயிர் சேர்த்து பெசரி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே மசாலாக்களை வறுத்துக்கலாம். மிளகு, ஜீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, மல்லி விதை, காய்ந்த மிளகாய் சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்து எடுத்து ஆறிய பிறகு மிக்சியில் சேர்த்து பவுடராக நுணுக்கிக்கலாம். இந்த ரெசிபியை எப்போவுமே நல்லெண்ணெயில் செய்யுங்க. பேனில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை சேர்த்து அது பொரிந்த பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலை சேர்த்துக்கணும். பூண்டு நிறைய சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதங்குற மாதிரி 2 நிமிஷம் வதக்கி விட்டுறணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதையும் வதக்கி விட்டுறணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்த்து லைட்டாக அப்படியே வதக்கி விட்டுறணும். இப்போது மேரினேட் பண்ணி வச்சுருந்த காடையும் சேர்த்துக்கலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மசாலா நல்லா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடலாம். 10 நிமிஷம் மிதமான தீயில் நல்லா வேகட்டும். காடை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். நல்லா வெந்த பிறகு தான் மசாலா பொடி சேர்க்கணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது அரைச்சி எடுத்து வச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். நான் சொல்லியிருக்கிறது 4 காடை அதன் அளவுக்கு மசாலா சொல்லியிருக்கேன். கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்கிறனால உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணீர் தெளித்து விட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நாம் வறுத்து அரைச்சி சேர்த்த மசாலா இந்த காடை மேலே நல்லா படுற மாதிரி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி கலந்து விட்டு எடுத்தால் காடை மிளகு வறுவல் ரெடி. சாம்பார், ரசம் சாதத்தோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸில் அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். அதிக அளவு ப்ரோட்டீனும் அதிக அளவு மருத்துவ குணமும் நிறைந்த இந்த காடையை இனி சிக்கனுக்கு பதிலாக எல்லோரும் சாப்பிடுங்க. நன்றி.